கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராசியா ஜூலியட்டா. இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற தகவல் என்னென்னா கருவளையம், டார்க் சர்க்கிளை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். யூஸ்வலாக டார்க் சர்க்கிள்ங்கிறது வந்துட்டு எப்போவுமே தூக்கம் இல்லாததுனால தான் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக சொல்லும்போது தூக்கம் இல்லாமல் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம கண் தொடர்ந்து ஆக்டிவாக இருக்கும்போது கண்ணை சுற்றி உள்ள பிளட் வெசல்ஸ் இருக்கும். அதாவது பிளட்டை எடுத்துக்கொண்டு போகக்கூடிய அந்த வெசல்ஸ், அந்த டியூப் மாதிரி இருக்கும். அதில் கொஞ்சம் வீக்கம்னு சொல்லலாம், அது கொஞ்சம் பெருசாகும்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஆகிறச்ச என்ன ஆகும்னா கலர் சேஞ்ச் ஆகும். நம்மளுக்கு அந்த வெசல்ஸ்லுக்கு வெளியே உள்ள ஸ்கின்ல கலர் சேஞ்ச் ஆகும். இதனால தான் அது டார்க் சர்க்கிள் மாதிரி உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது டார்க் சர்க்கிள் இதை டார்க் சர்க்கிள்னு சொல்லுவாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்காக ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. யாருன்னா பிரேசில் நாட்டில் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் ட்ரூப் ஆஃப் பீப்புள், அதாவது கொஞ்சம் குழு அமைச்சு அவங்க 5 வெரைட்டி ஆஃப் குழுஸை 5 விதமான குழுஸை உருவாக்குனாங்க. எப்படின்னா, கருவளையம் இல்லாதவங்க, கொஞ்சமாக கருவளையம் இருக்கிறவங்க, இல்லை மேலே கருப்பாக இருக்கிறது, கீழே கருப்பாக இருக்கிறது, அப்புறம் அதிகமான கருப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 5 விதமான குரூப்பாக பிரித்தாங்க கருவளையம் இருக்கிறவங்கள. ஸோ இவங்களை பற்றி படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னா, கருவளையத்திலேயே 2 வகைப்படுது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த 2 வகை என்ன அப்படின்னு பார்க்கணுன்னா, ஒன்று டெம்பரவரி, அதாவது நிரந்தரம் இல்லாத கருவளையம். இரண்டாவது சொல்லணும்னா பெர்மனெண்ட்னா இந்த நிரந்தரமான கருவளையம் அப்படின்னு இது பண்ணாங்க. சரி, முதலாவது டெம்பரரி கருவளையம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துறோம். டெம்பரரி கருவளையம் அப்படிங்கிறது உண்மையாகவே அது ஒரு கருவளையம் கிடையாது, அது டார்க் சர்க்கிளே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டெம்பரரியான இந்த டார்க் சர்க்கிள் எப்படி வருது அப்படின்னா, நம்ம ஒரு வேளை தூங்காமல் இருந்திருப்போம், கொஞ்ச நாட்கள் தொடர்ந்து தூங்காமல் இருந்திருக்கலாம், இல்லை வேலை பார்த்து டயர்டாக இருந்திருக்கலாம், இல்லை ஒழுங்காக தண்ணி கூட நமக்கு உட்கொள்ளாமல் டீஹைட்ரேஷன் ஆகிருக்கலாம். ஸோ இந்த காரணங்களால் இந்த டெம்பரரியாக இந்த கண்ணை சுற்றி கருவளையம் வருது. இது கியூரபிள், இதை சரி பண்ணிடலாம். எப்படின்னா, நீங்கள் நல்ல ஒரு தூக்கம் ஒரு 2-3 நாட்கள் தொடர்ந்து நல்லா தூங்குனீங்க, கொஞ்சம் இங்கே மசாஜஸ் பண்ணி விட்டீங்க, இல்லை நல்ல தண்ணிலாம் உட்கொண்டீங்க, உங்களோட லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணினீங்கன்னா இந்த டெம்பரரியாக வந்திருக்கிற இந்த டார்க் சர்க்கிள் மாதிரி உருவாக்கிறத நீங்கள் சரி பண்ணிக்கலாம். இரண்டாவது உள்ள வெரைட்டி என்னென்னா பெர்மனண்ட்டான டார்க் சர்க்கிள்னு சொல்லுவோம். இப்போ எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஸ்கின்னில் மெலனின் கண்டென்ட்னு சொல்லுவோம். அந்த மெலனின் கண்டென்ட்டை பொறுத்து, வேரி ஆகிறத பொறுத்து நம்மளோட ஸ்கின் கலர் வேரி ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பெர்மனண்ட்டான டார்க் சர்க்கிள் இருக்கிறவங்களுக்கு எப்படின்னா, அவங்க கண்ணை சுற்றி உள்ள இடங்களில் இந்த மெலனின் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அந்த அதிகமான மெலனின் கண்டென்ட் இருக்கும்போது இந்த பெர்மனண்ட்டான டார்க் சர்க்கிள் உருவாக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேயே இந்த பெர்மனண்ட்டான டார்க் சர்க்கிள் அப்படிங்கிறது 3 ரீசன்னால் உருவாகிறது. ஒன்று ஜெனட்டிக்கலாக இருக்கலாம், அதாவது முந்தைய அவங்க அம்மா அப்பா அந்த மாதிரி ஜெனட்டிக்காக உருவாகிற ஒரு ரீசன் இருக்குது. ரெண்டாவது அலர்ஜினால் வரும்னு சொல்கிறாங்க. மூணாவது காரணம் என்னென்னா சத்து குறைபாடுனால வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த 3 ரீசனை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜெனட்டிக். நான் சொன்ன மாதிரி நம்ம முன்னோர்களை பொறுத்து நம்ம ஜெனட்டிக் டிஎன்ஏல அந்த மாதிரி ஃபார்மேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அது பெர்மனண்ட்டான டார்க் சர்க்கிளாக உருவாகுது. ரெண்டாவது அலர்ஜி ரினிட்டிஸ்னு சொல்லுவாங்க, அதாவது அலர்ஜினால் உருவாகுது. அலர்ஜி ரினிட்டிஸ் அல்லது அலர்ஜி கன்ஜக்டிவிட்டிஸ்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டே சொன்னதில்ல, நமக்கு கண் ரொம்ப ஆக்டிவ் ஸ்டேஜில் இருக்கும்போது ஏதாவது பிளட் வெசலில் வீக்கம் உருவாக்கலாம், இல்லை அந்த கலர் சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னு சொன்னல. இது இந்த அலர்ஜி கேட்டகரியில் வரும். ஸோ இதில் என்ன ஆகுனா, நம்மளோட இந்த நாசில் இந்த பக்கத்தில் அலர்ஜி வந்தாலுமே கண்களை சுற்றி இது ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது இரண்டாவது வெரைட்டி. மூணாவது நம்ம சொல்லணும்னா சத்து குறைபாடுகள்னு சொன்னேன். இந்த சத்து குறைபாடுகளில் முக்கியமாக சொல்லணும்னா அனீமியா, இரத்த சோகைன்னு சொல்லுவாங்க. இரத்த சோகை, அப்புறம் விட்டமின் B12 அண்ட் இரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு இந்த கருவளையம் பெர்மனண்ட்டான டார்க் சர்க்கிள்ங்கிறது உருவாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்கின் நல்லா பேலாகிடும், ஒரு மாதிரி வெளிரி போன மாதிரி இருக்கும். அதுபோல் இந்த விட்டமின் B12 அப்படிங்கும்போது எப்படின்னா, விட்டமின் B12 டிஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வாய் சுற்றி கருப்பாக இருக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா சிலருக்கு ரொம்ப மீசை முளைச்சிருக்கும், இங்கே மட்டும் கருப்பாக இருக்கும். அப்புறம் எல்போ இந்த இடம் சொல்லுவோம்ல, நம்மளுக்கு இங்கெல்லாம் கருப்பாக இருக்கும். அப்புறம் அவங்களுக்கு டார்க் சர்க்கிளுமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி உள்ளவங்க விட்டமின் B12 அப்படிங்கிற டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி தான் உருவாகும். ஸோ இதை எப்படி தடுக்கிறது, இல்லை இதை எப்படி க்யூர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெனட்டிக்கல் அப்படிங்கிற ரீசன்னால நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அதை நம்ம ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு, அல்ல அதை ரிவர்ஸ் பண்ணி அதை க்யூர் பண்ணுறதுக்கு எந்த ஒரு
மெத்தடுமே இல்லை. இவங்களுக்கு பெஸ்ட்டாக ஒரு சூட்டபிளான ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெர்மட்டாலஜிஸ்ட், அதாவது ஸ்கின் டாக்டர் இருக்காங்கல்ல, ஸ்கின் டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் சொல்யூஷன் கேட்டிங்கன்னா மேபி அவங்க வந்து அதுக்கான ரீசனை கண்டுபிடிச்சி அதை எப்படி க்யூர் பண்ணுங்கிறத லேசர் அந்த மாதிரியான மெத்தட்னால அதை க்யூர் பண்ணுறதுக்கு சில சான்சஸ் இருக்குது. இரண்டாவதான அந்த அலர்ஜினால் உருவாக்குறதுக்கும் நீங்கள் கண்டிப்பாக டாக்டர் தான் பார்க்கணும். அது எந்த அலர்ஜி என்ன காரணத்தினால உருவாச்சு, ஒரு அது கண்ணை சுற்றி உருவாச்சா, இல்லை மூக்குக்கிட்ட உருவாச்சா, இல்லை ஃபேஷியல் ஃபீச்சர்ஸில் எங்கே உருவாச்சு, இல்லை தைராய்டுனால உருவாச்சா. ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்களை அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து அந்த அலர்ஜியை க்யூர் பண்ணால் மட்டும்தான் இந்த சொல்யூஷன் நம்மளுக்கு இங்கே வந்து இந்த டார்க் சர்க்கிள் போகிறதுக்குரிய சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கும். மூணாவதாக வந்து சத்து குறைபாடுன்னு சொன்னேன். சத்து குறைபாடுங்கும் போது அனீமியா, B12 சொன்னேன். ஸோ இது ரெண்டும் வந்துட்டு நான் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறேன். இது போக நிறைய சத்து குறைபாடுகள் இப்போ உள்ள காலகட்டங்களில் நம்மளுக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைலில் நிறையவே இருக்குது. இதெல்லாம் வந்து க்யூர் பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக வந்து பிளட் டெஸ்ட் வந்து எடுத்து உங்களுக்கு என்னென்ன சத்துக்கள்லாம் குறைபாடு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு நீங்கள் அதுக்கான சப்ளிமெண்ட்ஸோ இல்லை அதுக்கான ட்ரீட்மெண்ட்டோ நீங்கள் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் இதை வந்து க்யூர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி டெம்பரரி அண்ட் பெர்மனெண்ட் ரெண்டுக்குமே சொல்யூஷன் இருக்குது. க்யூர் பண்ணுறதுக்கு சொல்யூஷன் இருக்குது. வெறும் தூக்கம் இல்லாதது இல்லை வெறும் டயர்டு இல்லை வெறும் டீஹைட்ரேஷன் மட்டும்தான் காரணமாக இருக்காது. ஸோ அந்த காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து மெடிக்கல் ப்ரொஃபஷனலாக நம்ம கன்சல்ட் பண்ணி தான் ஆகணும். இல்லை நீங்களே ப்ரொஃபஷனல் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களே அதுக்கான சொல்யூஷனை கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம். ஆனால் கரெக்டாக சொல்லணும்னா டார்க் சர்க்கிள்ங்கிறது வந்து க்யூர் பண்ணுறதுக்குரிய ஒரு அது நோயின்னு சொல்ல முடியாது, அது க்யூர் பண்ணலாம். அது நோயின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அந்த டார்க் சர்க்கிள் எல்லாருக்குமே வர்றது ஒரு சகஜமான விஷயம்தான். ஏன்னா உடம்புல வந்துட்டு நம்மளுக்கு நார்மலி எப்படி ஃபீவர் வருதோ அந்த மாதிரி தான். ஃபீவர் வந்தால் போயிடும் தானே, அந்த மாதிரி தான் அந்த டார்க் சர்க்கிளுமே அப்படி தான். அந்த பிளட் வெசல்ஸில் உள்ள, நான் சொன்ன மாதிரி அந்த பிளட் வெசல்ஸில் உள்ள அந்த மாறுதல்கள்னால தான் உருவாகுது. அதனால் அது நீங்கள் க்யூர் பண்ணுறது பெரிய விஷயமே இல்லை. அதுக்காக நான் டெய்லியும் உட்காந்துட்டு ஃபோனை பார்ப்பேன் இல்லை டெய்லியும் தூங்காமல் இருப்பேன் நான் அப்புறம் க்யூர் பண்ணிப்பேன்னு நினச்சிங்கன்னா வேறு மாதிரியான ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் குறித்த நேரத்தில் நல்லா தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க, சாப்பிடுங்க, நல்ல தண்ணி குடிங்க. முதல்ல நம்ம மக்களுக்கு வந்து தண்ணி அதிகமாக தேவைப்படுது. தண்ணி நிறைய பேர் குடிக்கிறதே இல்லை, அது ஏன்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து நீங்கள் சரியாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களோட ஹெல்த் எப்போவுமே ரொம்ப நல்லா இருக்கும். மீண்டும் வேறு ஒரு தகவலோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.